நமஸ்காரம். நாடகம் பார்க்க போகிறோம், பூங்காவுக்கு செல்லுகிறோம், மலைவாசஸ்தலத்துக்கு போய் ஓய்வெடுக்கிறோம், திரைப்படம் நாடகம் பார்க்க போவோம். இதெல்லாம் அவரவர்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், இதற்காக செய்கிறோம். அளவுக்கு அதிகமாக போகுமானால் நேரம்தான் வீண். ஆனால் அதைப்போல் யாரும் சோசியல் மீடியாவை என்டர்டெயின்மெண்ட் என்று பார்ப்பதாக தெரியவில்லை. சினிமானா சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும், பார்க்குக்கு போனா பார்க், பீச்சுக்கு போனா பீச். ஆனால் அதை தாண்டி சோசியல் மீடியாவில் என்ன நேரம் செலவழிக்கிறோமோ அது இன்னும் அதிகமாக பாதிப்புகளை, தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. பீச்சோ பார்க்கோ அப்படி ஏற்படுத்தாது. சந்தோஷமாக போவோம், உட்கார்ந்து பேசுவோம், வந்து விடுவோம். இது ஏதோ ஒரு விதையான ஒரு தாக்குதலை, நம்ம இடத்துல ஒரு மாறுதலை கொடுக்கும். அதிகம் பார்க்க பார்க்க அதிகம் குழம்புவோம். அதனால் நான் சொல்ல வந்தது, எப்படி ஒரு சினிமா, பீச், பார்க்கோ அதை போல் இந்த சோசியல் மீடியா ஒரு என்டர்டெயின்மெண்டாக படவில்லை. அதுக்கு மேல அதிலிருந்து தகவல்களை சேவித்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அதற்கு பேர் வேற, இன்ஃப்ளூயன்சர்கள் வைத்து விட்டார்கள். இது ஒரு புறமா, இது அப்படியே எதிர்ப்புறம். கோவிலுக்கு கூட்டம் அதிகமாக வருகிறது, அது என்ன என்டர்டெயின்மெண்ட்டுக்கா? நிச்சயமா இல்லை, பக்திக்காகத்தான் வர வேண்டும். ஆனால் அதற்கு தகுந்தது கோவிலில் நடந்தால்தான் அந்த பக்தி பாதுகாக்கப்படும். கோவிலுக்குள்ளேயே போட்டோ செஷன் வைத்துக் கொள்வது, அங்கேயே உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ பிரசாதங்கள் எல்லாம் விற்பனைங்கிற பேரில் நடைபெற அதை வாங்கி அங்கேயே சாப்பிட்டு விடுவது, அது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டதா என்று கூட தெரியாது. அநேகமாக இருக்காது, ஒரு சில இடங்களில் இருக்கும். அப்படி ஆயிரக்கணக்கானோர் வந்து போகும் இடத்தில் எவ்வளவு பிரசாதம் விற்க வேண்டுமோ அது அத்தனையும் பெருமானுக்கு போய் அமுது செய்ய பண்ணுவது, நைவேத்தியம் என்பது சாத்தியமும் இல்லை. அது தூக்கி போவதோ எதுவோ கொஞ்சம் பண்ணலாம், விதிவிலக்கு புரி ஜெகநாதம். ஒரு நாளைக்கு 2000 கிலோவுக்கு மேல் பிரசாதம் அமுது செய்கிறார். அத்தனையும் மடப்பள்ளியிலிருந்து தோளில் தூக்கி செல்லப்படுகின்றன. வேண்டுமானால் செய்யலாம், ஆனால் அதற்கெல்லாம் யாருக்கு பொறுமை இருக்கிறது? அதனால் போய் போட்டோ எடுத்துக் கொள்ளலாம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கதை பேசலாம், பசித்துதானால் வாங்கி சாப்பிடலாம். அப்படியே பக்கத்தில் ஏதான தோட்டம், பூங்கா இருந்ததுனால் போய்விட்டு வரலாம். இப்படிங்கிற நினைவிலா கோவிலுக்கு வருவது? ஆனால் ஆச்சரியம், இதை போலெல்லாம் கோவிலை நினைத்துக் கொண்டு பல வேண்டுதல்களோடு வருவோம். அப்போது பார்த்தால் கடவுள் கடவுள், அவர்தான் எல்லாம் கொடுக்க போகிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போய் நம்ம இஷ்டத்துக்கு போட்டோ எடுக்க விடுவார்களா? எதையும் உள்ள அனுமதியே கிடையாது. அவர்கள் எடுத்துக் கொடுத்தால்தான் உண்டு. ஆனால் இங்கு மட்டும் கோவிலுக்குள் போய் நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். ஆனால் பார்ப்பது கடவுளை, வேண்டுதல் வைப்பது அவரிடத்தில். கேட்டால் என்ன பதில் வரும்? இதுவும் பக்தியின் ஒரு வகைதானே. அது நமக்கே தெரியவில்லை இது பக்தியின் வகை இல்லை என்று. ஆஸ்பத்திரிக்கு போனாலும், யூனிவர்சிட்டிக்கு போனாலும், லைப்ரரிக்கு போனாலும்
அதற்குன்னு கோட் ஆஃப் கான்டாக்ட் உள்ளது. இப்படித்தான் லைப்ரரியில் நடக்க வேண்டும், இப்படித்தான் ஆஸ்பத்திரியில் நடக்க வேண்டும். அதேபோல் கோயில்களிலும் இப்படித்தான் நினைக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அதனால் இதுவும் பக்தியின் ஒரு வகைதான் என்று பெயர் வைத்துக் கொண்டு அது இல்லாததையெல்லாம் செய்து கொண்டிருக்க கூடாது. பெரிய ஆபத்து மொபைல் கலாச்சாரம். கோவிலில் கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும். யாரை பார்த்தாலும் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும், அது அவசியமே இல்லை. அதுவும் நாம் எடுப்பது கூட இல்ல, அதை உடனே ஏதோ பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் போட வேண்டும். யாருக்காக? என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. வந்தது பெருமாளை சேவிக்க. சேவித்து விட்டு என்ன பிரார்த்தனையோ செய்ய போகிறோம். பிரார்த்தனை இல்லையா, பக்தியை வளர்த்து கொடு, முக்தி கொடுன்னு கேட்க போகிறோம். அதற்கும் இந்த மற்ற என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? சம்பந்தப்படுத்தலாமா? அப்படி ஒருவேளை நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குமானால் தயவு செய்து அதை விட்டு அடுத்த தலைமுறைக்கும் எது சரியானதோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாமும் கடைபிடிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.